மார்நாதா, இன்னைக்கு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, மனமகிழ்ச்சியா இருக்கீங்க. நாங்க 2 பேரும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கூட வேதத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு அதை தியானிச்சு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 14வது வசனம். Proverbs chapter 21 verse 14. படிக்கிறீங்களா? கேளு. A gift in secret subdues anger, and a bribe in bosom strong wrath. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனம். இது நம்ம படிக்கும் பொழுது நார்மலா வெளியரங்கமா அதுல என்ன கொடுத்திருக்கிறதுனா, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி, அதாவது ஒரு கிஃப்ட் நம்ம சீக்கிரட்டா ஒரு பர்சனுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவார்கள். ஆனா அதே ஒரு விஷயத்த ஒரு லஞ்சமா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அது நமக்கு நித்திய ஆக்கினியாக அது மாறிவிடும் அப்படின்றதுதான் இந்த வசனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ராத்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங் ராத்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு கோபமாக கருதப்படுகிறது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தை யோசிச்சு பாருங்களேன். லஞ்சத்தை தான் அவங்க ரொம்ப ஆர்வமா வாங்கி கொள்ளுகிறார்கள் இல்லையா? ஏன்னா காலம் ரொம்பவே மாறிவிட்டது. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறதுனால லஞ்சத்தை விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா அவர்களுடைய ஆத்மா காயப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய கோபத்தை அவர்கள் மேல உண்டு பண்ணி இருக்கிறத இந்த ஜனங்கள் மறந்து போய் விடுகிறார்கள். இதான் நான் படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தின் மூலியமாக எனக்கு வெளிப்படுத்தி காட்டினாங்க. பாருங்க, முதலாவதாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்குமா. இப்போ கிஃப்ட் நம்ம யாருக்கு கொடுப்போம்? அவர்களிடத்துல ஏதோ ஒரு கோபமாக இருக்கிறது, அவர்களிடத்துல ஏதோ ஒரு கோபமான காரியம் இருக்கிறது. எதற்காக அவர்கள் நம்ம மேல கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம அவங்களுக்கு எதிராக, ஒரு மனுஷனுக்கு எதிராகவோ இல்ல ஒருத்தருக்கு எதிராகவோ நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவர்களை திட்டி இருக்கலாம், அவர்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கலாம். அப்படி நம்ம காயப்படுத்திட்ட பிறகு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமா போய் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க மாட்டோம், அவர்களுடைய போய் சமாதானமா நம்ம பேச முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி என்ன பண்ணும்னா, அவர்களிடத்துல போவதற்கு நம்மளை தடுக்கும், நமக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை ஏற்படுத்தினதுனால நம்ம தயங்கி அவர்களிடத்துல பேசாம கூட இருந்துருவோம். இதே ஒரு காரியத்தை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். யாக்கோபு இடத்துலயும் ஏசாவு இடத்துலயும். யாக்கோபு என்ன பண்ணிட்டாருன்னா, ஏசாவை ஏமாற்றி அவர்களிடத்துல இருந்து எல்லா விதமான புத்திர சுவிகாரத்தை வாங்கி கொண்டுருவாங்க இல்லையா? அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஃபுல்லத்தையும் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதத்தையும் தன் தகப்பனை ஏமாத்தி வாங்கிடுவாங்க. ஆனா இது உலக பிரகாரமாக ஒரு ஏமாற்றுதலாக கூட இருந்தாலும் ஆவிக்குரிய வீதியத்துல யாக்கோபுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் போய் சேரப்படும். அவன் வாங்கின விதம் தப்பாக இருக்கட்டும், ஆனா அது ஆண்டவர் யாக்கோபுக்கு தான் வரணும் அப்படின்றத ஆண்டவர் முன்னதாகவே நியமித்து வச்சிருப்பார். யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டார் பாத்துக்கோங்க. இப்ப மறுபடியுமாக அவன் ஏசாவை போய் மீட் பண்ணணும் இல்லையா? அப்ப ஏசாவு இடத்துல பயங்கர கோபம் இருக்கும் இல்லையா? இப்ப அவன் கோபத்தை தணிக்க வேண்டும் என்று யாக்கோபு நினைத்திருக்கிறான். அதனால யாக்கோபு என்ன பண்ணுவாரு, எல்லா கிஃப்ட்ஸையும் அனுப்புவாரு. அப்படியே பேராக அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு செட்டு போகட்டும், இந்த ஒரு செட் அவன் கோபத்தை தணிக்கலன்னா அடுத்த செட் நீங்க போங்க, இந்த செட் அவன் கோபத்தை தணிக்கலன்னா அடுத்த ஆசீர்வாதத்தையும் அப்படியே, அதாவது பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருப்பாரு பாருங்க. எதனால? தன் பாவத்தை அவன் என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். தன் பாவத்தை அவன் மறந்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக யாக்கோபு என்ன பண்ணுவாரு? பிரயாசப்படுவாரு. எப்படியாவது இந்த ஏசாவிடத்துல என் கண்கள்ல கிருபை கிடைச்சிராதா, அவருடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிராதா, எப்படியாவது ஏசாவுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்காதா, எப்படியாவது இந்த பரிதானங்கள் எல்லாமே அவனுடைய கோபத்தை தணிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமா என்ன பண்ணுவார் யாக்கோபு? பேராக அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏசாவுக்கு அனுப்புவாரு. ஆனா ஏசா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த பரிசுகள்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் அதை பார்த்த உடனே யாக்கோபை பார்த்துதான் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப அப்பேற்பட்ட மனசு
தேவன் வந்து ஏசாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதே மாதிரியாக நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்து கொள்ளலாமே. ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆனா எந்த நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நாம் உணர்ந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ, அதுதான் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறது, உகந்த பரிசாக இருக்கிறது. எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும், அதை உணர்ந்து அந்த பாவ பாரத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரத்துல ஒரு மன்னிப்பு கேட்கிறீங்க பாக்குறீங்களா, அந்த மன்னிப்பு எதுக்குமே வந்து என்ன பண்றது, எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுமே அதை வந்து ஈடுபடுத்தி கொண்டு விட்டுரும். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நீங்க மனமுவர்ந்து ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் உங்களை ஓடி கட்டி பிடித்து அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வந்து இந்த முதலாவது காரியத்துல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்தரங்கமாய் நீ வந்து ஆண்டவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிற. அது என்ன அந்தரங்கமாய் நான் கொடுக்கிற பரிசு? அதுதான் மன்னிப்பு. ஆண்டவரிடத்துல நான் செஞ்ச பாவத்துக்காக நானும் என் தேவனாகிய கர்த்தரும் கூட ஒருமிச்சு அவரிடத்துல அந்தரங்கத்துல நான் செய்த பாவத்திற்காக அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிற பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பரிசு. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற உண்மையான பரிசு. அவர் வேற எந்த விதமான கிஃப்ட்ஸையோ காணிக்கையோ எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க மனம் மாறி அவர் இடத்துல கேட்கிற அந்த மன்னிப்பு இருக்கு பாருங்க, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவருக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா மனுஷன் இங்க மனம் திரும்பி அவனுடைய பாவத்திற்காக மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறானோ, அங்க பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமா. ஒரு மனுஷன் பாவத்தை வந்து அவன் விட்டுட்டு நல்ல வாழ்க்கையில அவன் போகும்பொழுது பரலோகத்துல அவனுடைய ரட்சிப்பு நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துல ஏற்படும். அப்ப எப்பேற்பட்ட கிஃப்ட் நம்ம பரலோகத்துக்கு கொடுக்கிறோம் பாத்தீங்களா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் இந்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல ஒப்புர வாங்குங்க. இந்த நிமிஷம் அந்த அந்தரங்கத்துல உங்க காணிக்கையை கொடுங்க, உங்களுடைய கிஃப்ட கொடுங்க. என்ன கிஃப்ட்? மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நம்ம வந்து நிறைய பாவம் பண்ணிடுவோம். ஆனா பிசாசு இந்த சத்ருவானவன் நமக்குள்ள ஒரு விதைய போடுவான். என்ன தெரியுமா? நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்ட, இப்ப ஏற்பட்ட பாவத்துல ஆண்டவன் மன்னிப்பாரா? இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதத்திற்கு புறம்பான காரியத்தை பிசாசு நம்ம இருதயத்துல விதைப்பான். அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. நீங்க எந்த பாவமா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை தவிர்த்து தேவனாகிய கர்த்தரை தவிர்த்து உங்களுக்கு வேற யாருக்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காது, வேற யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீங்க மேலும் மேலும் பாவம் செய்கிறதை விட்டுட்டு ஆண்டவரிடத்துல போய் அழுங்க, மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக தேவன் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்த காரியத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம். மடியிலே உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். இது என்ன குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைப். இந்த மடியில் உள்ள பரிதானம்னா என்னன்னா, ஒரு சீக்கிரட்டா நீங்க பண்ணுகிற மிகப்பெரிய பாவம். அது வந்து ஒரு பிரைபை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அது குரோதத்தை உங்களுக்கு கொடுக்குமா. மிகப்பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்க வல்லதா இருக்கிறதா. இந்த காலத்துல பாருங்களேன், எல்லாரும் லஞ்சத்தை ரொம்ப சராசரியா வாங்குறாங்க. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய பாவமாகவே அவங்க கன்சிடர் பண்ணாம அந்த லஞ்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனா பரலோகத்துல இதுக்கு மிகப்பெரிய ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அவர்களால நிச்சயமாக பரலோகத்திற்கு போகவே முடியாது. அவர்களுடைய பாவ வாழ்க்கையை அவர்கள் விட்டு ஆண்டவரிடத்துல வந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்தை கொண்டு போக முடியும். இல்லைன்னா நம்மளால போகவே முடியாது. இது இன்னொரு விதமா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்படி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவராக நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறாரு. ஆனா இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. என்ன தெரியுமா? இப்ப பாவம் செஞ்சிருவாங்க, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ஒரு பொய் சொல்ல போறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல பிசாசு இடத்துல போய் பாவம் செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவரிடத்துல வருவாங்க. இப்பேற்பட்ட மன்னிப்பு ஏற்கப்படுமா பரலோகத்துல? நிச்சயமாக ஏற்கப்படாது. என்ன தெரியுமா? இவங்க அவங்களுடைய பாவத்திற்கு முன்னதாகவே ஆண்டவரிடத்துக்கு லஞ்சம் கொடுக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நிச்சயமாக
ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த மன்னிப்பை நிச்சயமாக தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீ செய்ய போகிற பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு பாவம் செய்வீங்களா? அட்வான்ஸ் புக்கிங்ல நீங்க பாவம் செய்றீங்களா? அப்படின்னா நிச்சயமாக உங்க மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படவே படாது பரலோகத்துல. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. பாவத்திற்கு அஞ்சி ஓடுங்கள். ஏன்னா உங்களுக்கு காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. நமக்கு காலம் சமீபமாக இருக்கிறது. நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்ல எல்லாம் பாவம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மன்னிப்பையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அப்ப யோசிச்சுக்கோங்க, நான் பிரைப் கொடுத்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறேனா, இல்ல என் பாவ உணர்வு அடைந்து நான் நொறுக்கப்பட்ட ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறேனா? இந்த ரெண்டு விதமான மன்னிப்பை நம்ம நிச்சயமாக கவனித்து பார்க்க வேண்டும். டிசைன் பண்ணி பார்க்கணும். பகுத்தறிவு பட்டு நம்ம பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு விதமான மன்னிப்பு ரொம்பவே முக்கியம். ஒரு மன்னிப்பு நீங்க பாவம் உணர்வு அடைந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கறது. இன்னொரு மன்னிப்பு நான் செய்ய போகிற பாவத்திற்கு நீங்க மன்னிப்பு கேட்கறது. ரெண்டாவது விதமான பாவத்திற்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனிடத்துல எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அவருடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். அதனால கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த பரிதானம் இந்த மாதிரி பிரைப் வாங்குறது நிச்சயமாக பிடிக்காது. அதுக்கு பதிலாக அவர்களுக்கு உகந்த காணிக்கையை நம்ம கொடுக்க நம்ம இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்துவோம். என்ன நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? மகா கிருபையும் இருக்கும்ல தெய்வ பிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத கர்த்தாவே நாங்கள் காரியத்தை செய்து உங்களுக்கு பிரியமில்லாத மன்னிப்பை நாங்கள் கேட்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதான உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களை ரட்சியுங்க. வருகையில நாங்கள் பங்கு பெற தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் ஜெபத்தை கேட்டருளுங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மர்நாதா. ஆமென். மர்நாதா.